தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு சேகர் பாபு கேட்குறாரு. அவர் முருக பக்தர். அவர் இன்னைக்கு புதுசா வரல, ஏற்கனவே முருக பக்தர். அவர் அறுபடை வீடுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. பாஜக முருகர் பக்தர்கள் மாநாடு குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். அரசு சார்பில் நடத்தப்பட்ட முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்பட்ட முருக விழா கிடையாது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்படக்கூடிய விழாண்டு நயினார் நாகேந்திரன். ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை. அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பது தான் அறத்திற்குண்டான பணி. திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள், மனிதனை ஒழுக்கப்படுத்துவது. ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது, ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது, இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுதான் துறையினுடைய பணி. அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 117 திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம். 136 திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 846 பணிகள் 1046 கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக பக்தர்களுக்கு அதிசயிக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பழனியிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனியிலே குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இப்போ மாநில இந்து முன்னணி சார்பாக நடத்துகிறாங்க, நாங்கள் அதில் பங்கு கொள்கிறோம், கலந்து கொள்கிறோம். ஆந்திர துணை முதலமைச்சர் அதில் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது. நீங்களும் அதில் 22ஆம் தேதி நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் நான் அழைக்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதி, உணவு வசதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள், குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கான வசதி, அனைத்து வசதிகளும் அந்த மாநாட்டு திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இப்பொழுது காலையிலும் மாலையிலும் தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பழனியில் நடைபெற்றது ஒரு தன்னெழுச்சியான மாநாடு. முருகனை தமிழ் கடவுளாக கொண்டாடக்கூடிய ஒரு மாநாடாக இருந்தது. இது ஒரு மதத்தை நோக்கி எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கான ஒரு மத வெறியை ஊட்டக்கூடிய ஒரு மாநாடுங்கிற விமர்சனம். நாங்கள் இதுவரைக்கும் மதத்தை பற்றியே பேசவே இல்லை, முருகனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அமைச்சர் அங்கே பயங்கரவாதம் வரும், மத வெறின்னு சொல்றது மதத்தை பற்றி அமைச்சர் தான் பேசுறத தவிர எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முருகன், முருகனை ஆராதனை பண்ணது அவங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் வந்தாங்க, இதில் பேர் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதிலிருந்து எது உண்மையான மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்பொழுது திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம், அவங்க 15 கேட்க போகிறோன்ட்டு ஏதோ தகவல் எனக்கு செய்தி வந்திருக்கிறது. அதில் எத்தனை 10வது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்க தரப்புல பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சீட்டு கேட்கறது எங்களுடைய உரிமை, ஆனாலும் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியில இருந்து விலக மாட்டோம்னு இடதுசாரிகளும் சொல்றாங்க, விசிகாவும் சொல்றாங்க. இல்லை, அது அவங்களுடைய உரிமை. அதை பற்றி நான் விமர்சனம் பண்றதுக்கு இல்லை, இவங்க பேசுறதை வச்சு சொல்றேன். திமுக தோல்வி பயத்தில் இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு சேகர் பாபு கேட்குறாரு. அவர் முருக பக்தர். அவர் இன்றைக்கு புதுசாக வரல, ஏற்கனவே முருக பக்தர். அவர் அறுபடை வீடுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. அதாவது ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அமைச்சர்? அப்படி சொல்கிறாங்களா? நீ கேட்க வேண்டியதானே. நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை அமைச்சர்கிட்ட. ஆந்திராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா, மகாராஷ்டிராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா அப்படி நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேள்வி பூரா என்கிட்டே தானே கேட்குறீங்க. நீங்கள் அருணாச்சல அமைச்சரை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன், மீடியா எல்லாத்துக்கும் அப்படிதான் நினைக்கிறேன்.